லூக்கா 1வது அதிகாரத்துல 5வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும். சரி, அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லூக்கா இந்த புத்தகத்தை எழுதும் போது தேவப்புலுவுக்கு எழுதுறாரு. தேவப்புலு அப்புறம் லூக்கா இவங்கெல்லாம் ப்ராஸ்லைட்ஸ், கிரேக்கர்கள், யூதர்களாக மாறினவங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதும்போது முதல்ல அவங்க சொல்றாங்க முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகள் அப்படிங்கிறப்ப நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம் ஆல்ரெடி ஃபுல்ஃபில்டு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வசனத்தை போதித்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்போஸ்தலர்கள், அதுக்கப்புறம் இவனுடைய சீஷர்கள் அவங்ககிட்டலாம் இருந்து கேட்டு கற்றுக்கொண்டதை சரித்திரமா எழுத அநேகம் பேர் கிளம்பி இருக்கிறாங்கிறப்போ அந்த டைம் நிறைய பேர் இயேசு குறித்து எழுதுறாங்க. லூக்கா இவருக்கு எழுதுறார். மகாகணம் பொருந்திய அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு ரோமன் அஃபிஷியலா இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய நிலையில அவர் இருக்கலாம் சொசைட்டில அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது. ஏன்னா ரொம்ப மகாகணம் பொருந்தியன்னு எழுதினதுனால. அதுக்கப்புறம் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாக விசாரித்தறிந்து நானும் நமக்கு உபதேசிக்கப்பட்ட அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி தேவப்பிலுவுக்கும் நிறைய காரியங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் லூக்கா எப்படி அதை ஆரம்பிக்கிறாருன்னா யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இப்ப இயேசு கிறிஸ்து தான் அடுத்து ராஜா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆரம்பத்திலேயே அவர் அந்த மாதிரி எழுதுறாரு. அதுக்கப்புறம் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பு, அதை ஏற்கனவே நம்ம நாளாகமத்துல பார்த்தோம். எப்படி ஆசாரிய வகுப்பு அப்படிங்கிறது ஆரோனுடைய குமாரர் இத்தாமார், எலியாசர் அவங்களுடைய பிள்ளைகள் 24 குமாரர். அதுல 8வது பிரிவு அபியா. அதுக்கப்புறம் இவங்க பாபிலோனுக்கு போய் அங்க சிறையிருப்புல இருக்கிறப்போ இந்த 24ங்கிறது 4 ஆயிடுச்சு. இப்ப இந்த 4 அப்படிங்கிறப்போ அதை திரும்ப இவங்க அந்த ஒரு ட்ரெடிஷனை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக 24 மாத்தி அதுல அபியாவின் வகுப்பின் கீழே வர்றது சகரியா. சகரியா ஒரு ஆசாரியன். இப்போ நம்ம அன்னைக்கு பார்த்த மாதிரி 18,000 பேருக்கும் மேல அந்த காலத்துல ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. சீட்டு போட்டு தான் அவங்க வருஷத்துக்கு 2 தடவை ஆலயத்துக்கு வரலாம், அவங்களுடைய டியூட்டியை செய்யலாம். அப்படிங்கிறப்ப சகரியாவுக்கு அந்த டைம் கிடைக்குது. எத்தனையோ பேருக்கு கிடைக்காம கூட போகும். அப்போ இந்த இடத்துலையும் தேவனுடைய திட்டத்தின்படி சகரியாவுக்கு கிடைத்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் சகரியாவுடைய மனைவி எலிசபெத் அப்படிங்கிறப்போ அவங்க ஆரோனுடைய குமாரத்தி அப்படின்னு சொல்லப்போ இந்த யோவான் ஸ்நானன் பியூரா ஒரு ஆசாரிய குடும்பத்துல இருந்து வரப்போறாரு அப்படிங்கிறத காமிக்கிறாரு லூக்கா. அதுக்கப்புறம் அவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அப்ப நம்மளுக்கு தெரியும் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்கள் யாரெல்லாம் ரைச்சியஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நீதி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அப்படிங்கிறப்ப தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்கள். அப்போ இவங்க தேவனுடைய கட்டளையின்படி நடக்கிறவர்கள் நீதி உள்ளவர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் எண்ணப்பட்டார்கள் தேவன் மேல வைத்த விசுவாசத்தினால அப்படின்னு சொல்லி நம்ம எலிசபெத்தினுடைய பெயர் அர்த்தம், அதே போல சக்கரியாவினுடைய பெயர் அர்த்தம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரி உத்தமமான ஜனம், அதுக்கப்புறம் நீதிமான்களின் ஞானம் அப்படின்னு சொல்லி. இப்போ எலிசபெத் ஆரோனுடைய குமாரத்தி. எப்ரேயர்ல எலிசபால் அப்படிங்கிறது ஆரோனுடைய மனைவி. அப்ப ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தினப்போ அந்த சந்ததியில எலிசபெத். அப்ப அவங்க மூதாதையருடைய பெயரை தான் அவங்க வைத்திருக்கிறாங்க. தேவன் உறுதியானவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, காட் இஸ் மை ஓத் அப்படின்னு சொல்லி. அவர் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மை உள்ளவர், உறுதியானவர், அந்த மாதிரி அர்த்தம் தான் எலிசபெத் அப்படிங்கிறது. சகரியா அப்படிங்கிறதுக்கு பிரேயர் அர்த்தம் காட் ரிமெம்பர்ஸ். தேவன் எதையும் மறக்கிறவர் அல்ல, எல்லாத்தையும் அவர் ஞாபகம் வைத்திருக்கிறார். காட் ரிமெம்பர்ஸ், அதுதான் சகரியாவுடைய பேரர்த்தம். அபியா இன்னும் ஆசாரிய வகுப்பு அப்படிங்கிறப்போ அவங்க 8வதா உள்ளவங்க, அதனால 8வது. ஆனா சொன்ன மாதிரி சீட்டு போட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது ஆசாரிய ஊழியத்துல இங்க 18,000 பேருக்கும் மேல இருக்கிறதுனால யாரு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் அந்த வகுப்பு கீழே வராரு. அப்படிங்கிறப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி அந்த 24 குரூப்ல அபியா குரூப் எல்லாம் கலைஞ்சு போச்சு இப்போ அந்த பாபிலோன் இதுலயே. அப்புறம் திரும்ப இவங்க அதே பெயர்களை வைத்து அதுக்கு கீழே குரூப் பண்றாங்க 24 குரூப்பா. ஸோ அப்படி குரூப் பண்ணதுல அபியாவின் பேர் கீழே வரவர் தான் இந்த சகரியா. அதுக்கப்புறம் உத்தமமான ஜனம் அப்படின்னு சொல்லப்போ கிரேக்க இதுல அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா முழுமையாக வடிவமைத்தல், இல்லைன்னா பொருத்துதல், ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஒரு
பாத்திரத்தை செய்யறதுக்கு யூஸ் பண்ற ஒரு வேர்டு தான் வந்து அந்த உத்தமமான அப்படிங்கிறப்போ சீரமைக்கிறது இல்லை சீர் பொருந்துறது அப்படிங்கிறது, வடிவமைக்கிறது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக. அப்ப உத்தமமான ஜனம் அப்படின்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டுல இருந்து இப்ப யோவான் தான் வந்து கடைசியான பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளை கடைசி வர்றது வந்து யோவான் ஸ்நானன். அப்போ எல்லாருடைய டியூட்டி வந்து என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு நேராய் அவருடைய பிள்ளைகள்னு சொல்லி பேர்ல இருக்கிறவங்களையும் வந்து திருப்புறதுதான் அந்த தீர்க்கதரிசிகளுடைய வேலை. நீங்க வந்து திரும்பி வாங்க அப்படின்னு. அப்போ உத்தமமான ஜனத்தை வந்து கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அதுக்கப்புறம் தெரியும் யோவான் வந்து எப்படி யூதர்கள் மத்தியில ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து உத்தமமான ஜனம் அப்படின்னு பார்க்கிறோம். ஞானம், நீதிமான்களுடைய ஞானம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நம்ம கிரேக்க மொழியிலிருந்து அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் வே ஆஃப் திங்கிங், ஒரு மைண்ட் செட். ஞானம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு உடனே நீதிமொழிகள்லையும் நிறைய வசனங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும், விஸ்டம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்து கிரேக்க மொழியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கல் வே ஆஃப் திங்கிங்கிறப்போ ஆல்ரெடி யூதர்கள் வந்து நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல தேவன் எதற்காக இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, இதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியாமையே இருக்கிறாங்க. அப்ப நீதிமான்களின் ஞானம் அப்படின்னு இந்த இடத்துல வரும்போது என்ன கொடுத்திருக்குன்னா கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கு. இது மல்கியா 4வது அதிகாரம் 6வது வசனத்துல அப்படியே இருக்கிறத இந்த இடத்துல அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுங்கிறத காண்பிக்கிறதுக்காக லூக்கா வந்து எழுதுறாரு. அதுல ஒரு இது மட்டும் மாறுது. எப்படின்னா மல்கியா 4:6, நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும். இங்க என்ன கொடுத்திருக்குன்னா பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கு. அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து அப்படியேதான் இருக்குது. அந்த 2வது பாகம் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும். பிள்ளைகள்ங்கிறப்ப இந்த இடத்துல கீழ்ப்படியாதவர்கள், பிதாக்கள்னு சொல்லும்போது நீதிமான்களுடைய ஞானம் அப்படின்னு. அப்போ பிதாக்கள் அப்படின்னு சொல்லும்போது யூதர்களுடைய பிதா அப்படின்னு சொன்னாலே ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக், இப்படி இவங்களதான் வந்து சொல்லுவோம்ல பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள். அப்ப அவங்க நீதிமான்களா இருந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்ப நம்ம எப்படி சகரியாவையும் நம்ம எலிசபெத் இவங்க வந்து குற்றமற்றவர்களாய் தேவனுடைய நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி நடந்தாங்க. பாக்கா சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் ஆசிரியர்களுக்குள்ள வந்து தவறாக கூட இருந்திருக்க கூடும். அதுல இவங்க வந்து இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி அவர்களை குறித்தான காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல நம்ம வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய பேரை நம்ம வந்து பாக்குறோம். அவங்க எப்படி கடின கழுத்துள்ளவர்களா இருந்தாங்க அப்படின்னா, ஆனா அதுல பரிசுத்தவான்களும் இருக்கிறாங்க. அவங்கதான் நீதிமான்கள். ஏன்னா தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ளவர்களாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து தேவனை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை அங்கீகரித்து நடந்து கொண்டாங்க. அப்ப அவர்களுடைய ஞானத்திற்கு திருப்பி அப்படின்னு சொல்லும்போது விசுவாசத்திற்கு நேராய் ஜனங்களை திருப்புவதுதான் யாருடைய வேலை, யோவானுடைய வேலை. அப்ப அந்த ப்ராக்டிக்கல் வே ஆஃப் லிவிங் இல்லைன்னா அந்த மைண்ட் செட், சேஞ்சிங் த மைண்ட் செட். எப்படி சேஞ்ச் பண்ணணும், நியாய பிரமாணத்தை எதுக்கு கடைபிடிக்கிறோன்னே தெரியாம கடைபிடித்து கொண்டிருந்த பரிசேயர்கள் வேதபாரகர் மத்தியில தான் இந்த பிள்ளைகள்ங்கிற அந்த செகண்ட் ஜென்ரேஷன் வந்து வராங்க. இயேசு கிறிஸ்துவின் காலத்துல இருக்கிற ஜென்ரேஷன், யோவான் ஸ்நானன் காலத்துல இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிறாங்க. அப்ப அவர்களை திருப்புகிறதற்கு, நீதிமான்களுடைய ஞானத்திற்கு திருப்புகிறதற்கு, அவங்க மைண்ட் செட்டை அப்படியே மாத்துறதற்கு, எப்படி மாத்தணும், தேவனை விசுவாசிக்கிறதுக்கு ஏற்றாப்புல மாத்தணும். அதை யார் செய்ய போறா அப்படின்னு சொன்னா யோவான் ஸ்நானன் வந்து செய்ய போறாரு. அப்புறம் அதுல சொல்லப்பட்டிருக்கு எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய். இப்ப பழைய ஏற்பாட்டில் நம்ம ஏற்கனவே வந்து திங்கக்கிழமை பார்த்தது போல மிராக்கிள் அப்படிங்கிறது, அதாவது அற்புதம் அப்படிங்கிறது நம்மளால விளக்கப்பட முடியாத காரியமா இருந்தாதான் அது வந்து அற்புதம். இப்ப வந்து ஒரு ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப வருஷமா ஒரு தலைவலி இருக்கு, என்னன்னே தெரியல, அது சுகமடையுது அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு அதிசயம். ஆனா இங்க வேதத்துல வந்து அற்புதம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ லாசருவை வந்து மரித்தோர்ல இருந்து உயிர்த்தெழ பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா அது யாராலையும் பண்ண முடியாது, அது தேவனால மாத்திரம்தான் பண்ண முடியும். சிவந்த சமுத்திரத்தை 2ஆல் பிரிக்கிறாங்க அப்படின்னா அது மனுஷனால நம்ப முடியாது. இப்ப என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இந்த பழைய ஏற்பாட்டுல ஆரம்பத்துல இருந்தே வாசிக்கும் போது, ஆதியாகமத்துல இருந்தே அந்த 5 ஆகமங்களை வாசிக்கும் போது ஓவர் கதையா தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க கிறிஸ்டியன் தான், ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் ஓவர் கதையா இருக்கு, அது எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு. அப்ப எப்படியெல்லாம் நடக்கும், மனுஷனால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத
காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து தேவனுடைய சூப்பர் நேச்சுரல் பவர் அவருக்கு. ஸோ அது மூலமா நடக்கிற காரியங்கள் தான் அற்புதங்கள். அப்ப இந்த இடத்துல எலியாவின் ஆவியும் பலமும் அப்படின்னு சொல்லும்போது அக்கா சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் மனிதர்கள் தான். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற பரிசுத்தவான்கள் அநேகர் வந்து இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு முன்னோடிகளா தான் வந்து இருந்தாங்க. ஆனா அவங்கெல்லாம் வந்து தவறி போனாங்க. அதே போல எலியாவும் வந்து ஒரு சில இடத்துல தவறுறார். தாவீது தவறுறது போல வந்து தவறதான் செய்யறார். மோசே தவறுறது போல தவறதான் செய்யறார். ஆனா எலியாவின் ஆவியின் பலம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கும் போது எலியா ராஜாக்களுக்கு முன்பாக போய் நின்னாரு, தைரியமா நின்னாரு. எலியா செய்த அற்புதங்கள் வந்து நிறைய, அதாவது சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் வந்து அவர் மூலமா தேவன் நடத்தின காரியங்கள் வந்து நிறைய. அப்ப அவருடைய ஆவியும் பலமும் அப்படின்னு சொல்லும்போது அவர் யாருக்குமே வந்து பயப்படாம நின்னது போல யோவான் ஸ்நானனும் வந்து வழியை ஆயத்தம் பண்ணி ராஜாக்களுக்கு முன்பாக போய் நிற்பாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்ப அவர் ஆசாரிய குடும்பத்துலதான் இவர் பறக்கிறார். அப்படி அவர் பிறக்கும் போது இவர் ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டு, நம்ம வந்து ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லும்போது யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கதான் வந்து தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி ராஜாக்களுக்கும் கூட சொல்லி தேசத்தை வழி நடத்தக்கூடிய இடத்துல இருந்தவங்க. ஆசாரியர்கள்னா ஏதோ தேவாலயத்துல மட்டும் அவங்க வந்து அவங்க வேலையை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறவங்க. அவங்க எல்லாம் தான் வந்து ஆசாரியர்கள். அப்ப தேவனை வந்து முன் வைத்துதான் எருசலேம் அப்படின்னு பார்க்கும்போது தேவாலயம் தான் சென்டர்ல இருக்கும், சுத்தி தான் ஜனங்கள் இருப்பாங்க. அதே போல ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நம்ம ஆசரிப்பு கூடாரம் பார்க்கும்போதும் அவங்க வனாந்திரத்துல வரும்போது ஆசரிப்பு கூடாரம் தான் நடுவில் இருக்கும், சுற்றி ஜனங்கள் பாளையம் இருந்திருப்பாங்க. அப்போ தேவனை மையமாக வைத்துதான் ஜனம் வந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்கிறத காண்பிக்கிறதுக்கு. அப்போ அதுல இருக்கிற ஆசாரியர்கள் தான் தேசத்தையும் நடத்துறதுக்கு ஒரு காரணமா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இதுல வர்ற அந்த யோவான் ஸ்நானன் வந்து எப்படி இருக்க போறாரு அப்படின்னு சொன்னா எலியா போல இருக்க போறாரு. எலியாவின் பலம் அப்படின்னு சொல்லும் போது தேவன் அவர் மூலமா செஞ்ச அற்புதமான காரியங்கள். இப்ப இந்த இடத்துல லூக்கா வந்து இதையே வந்து கோட் பண்றாரு அப்படின்னு சொன்னா லூக்கா ஸ்டார்டிங்லயே நம்ம வந்து பாக்குறோம், இவர் வந்து மிராக்கிள்ல தான் ஆரம்பிக்கவே செய்யறார். தேவன் எப்படி வந்து வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத காமிக்கிறது தான். எலிசபெத் சக்கரியால ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த மரியாள்கிட்ட போய் காப்ரியேல் பேசினது எல்லாமே அற்புதம் தான். அந்த முதல் அதிகாரம் அற்புதத்துலதான் வந்து ஸ்டார்ட்டே ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப அதை காமிக்கும் போதுதான் இவர் மல்கியா கோட் பண்ணி அதுல வந்து மனிதர் அப்படிங்கிறத காமிக்கிறாரு. இன்னொன்னு இருதயத்தை திருப்புகிறது அப்படிங்கிறது வந்து யாராலையும் முடியாது. எத்தனை பேர்த்த நீங்க என்ன வேணாலும் போய் பேசலாம், ஆனா இருதயத்தை திருப்புகிறது, நீதிமான்களுடைய ஞானத்துக்கு நேராக திருப்புகிறது, இல்ல ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்துவதுங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் கிடையாது, தேவன் தான் அவர்களை கொண்டு செய்கிற காரியம். அப்போ எலியாவின் மூலமா வந்து தேவன் தன்னை எவ்வளவு பெரியவர்ங்கிறத காமிச்சார். அந்த தேசம் முழுவதையும் வந்து யார் தேவன் அப்படிங்கிறத சேலஞ்ச் பண்ணி பேச வச்சார். அததான் இவர் செய்ய போறார். அதுதான் இங்க வந்து குறிக்கப்பட்டிருக்கு. அந்த ஹோல் எலியாவோட லைஃப்பை நம்ம வந்து எடுக்கல. எலியா செய்த காரியம் என்ன, அததான் யோவான் வந்து செய்ய போறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அதே போல அந்த பலம் அப்படின்னு சொல்லும்போது யோவானால அல்ல, யோவானுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்ல தேவனானவர் யோவானை கொண்டு செய்ய போற அற்புதமான காரியங்கள், யாராலும் செய்ய முடியாத காரியங்கள் எலியாவை போல. இப்ப நம்ம மறுரூப மலையில பாக்குறோம், மோசேயும் எலியாவும் இயேசு கிறிஸ்துவோட வந்து வெளிப்பட்டதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப மோசேயும் தவறினவர் தான், எலியாவும் தவறினவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம மனுஷ கண்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களை கொண்டு தேவன் என்ன செய்தார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும், நம்மளுக்கும் தெரியும் எவ்வளவு பெரிய காரியங்கள் வந்து தேவன் செய்தாருன்னு. ஒரு சில இடங்கள்ல நடந்த ஒரு காரியத்தை வச்சு நம்ம முழுவதுமா அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க மனுஷங்கன்னு காண்பிக்கிறதுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, இப்ப வந்து எலிசபெத் மலடியா இருந்ததினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. 7வது வசனம், இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். சொன்ன மாதிரி ஆபிரகாம் சாராக்கு எப்படி நடந்ததோ அதே போல ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி 60 இருந்து 80 வயதுக்குள்ள இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பிள்ளை பெறுகிற பாக்கியம் இல்லை. இன்னொன்று, உங்களுடைய வேண்டுதல் வந்து கேட்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இவங்க ரெகுலரா வேண்டி கொண்டு இருந்தாங்களா அப்படிங்கிறது இல்லை. இவங்க வேண்டினது வந்து தனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை வேணுங்கிறது ஒரு காரியம். இன்னொன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து மீட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து எல்லா யூதர்களுடைய ஜெபமாவும் அந்த காலத்துல இருந்தது. அப்ப அது கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது யோவான் ஸ்நானகனையும் அது வந்து குறிக்கிறது. அடுத்தது இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படிங்கிறதையும் குறிக்கிறது.
அதே போல அந்த காலத்துல என்ன ஒரு பிலீஃப் இல்லை, என்ன ஒரு காரியம் இருந்ததுன்னா, ஒரு ராஜா வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு இடத்துக்கு ராஜா வருகிறான்னு சொன்னா அவருக்கு முன்பாக வந்து ஒருத்தர் வந்து இந்த வழியெல்லாம் ஆயத்தம் பண்ண வேண்டிய ஒரு காரியம் அந்த காலத்துல இருந்தது. ஒரு ராஜா வரப்போறாரு அப்படின்னு சொன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்ப அதை தான் வந்து இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ராஜா வரப்போறாரு, யோவான் ஸ்நானகன் வந்து அதற்கு முன்பாக வந்து வழியை ஆயத்தம் பண்ண போறாருன்றதுனால முதல்ல யோவானுடைய பர்த்தை குறித்து லூக்கா பேசுறாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை குறித்து வந்து அவர் சொல்ல போறாரு. சரியா? இப்போ 8வது வசனம், அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரி ஊழியம் செய்து வருகிற காலத்தில். அப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி வருஷத்துல 2 தடவை அவங்க வந்து சீட்டுப்படி அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க வந்து வேலை செய்யலாம். அப்ப அவர் வராரு. தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தூபம் அப்படிங்கிறது வந்து தேவனுடைய சமூகத்துல ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்திற்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று, அக்கா சொன்ன மாதிரி வலது பக்கம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அன்னைக்கு திங்கட்கிழமையும் நம்ம பார்த்தோம். அவர் வந்து வலது பக்கத்துல இருக்கிறாரு. இல்ல, நம்ம ஒரு சில இடங்கள்ல படிக்கும்போது வலதுங்கிறது எதை குறிக்கிறது, இடதுங்கிறது எதை குறிக்கிறது அப்படிலாம் பார்ப்போம். இந்த இடத்துல லூக்கா சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு விஷயனா தெரியல, இல்ல ஒரு மாதிரி ஒரு புகை மண்டலத்துக்குள்ள ஏதோ ஒரு ஆவி போல அவர் தெரியல, லிட்ரலா ஒருத்தர் அங்க நிக்கிறாருன்னு காமிக்கிறதுக்காக வலது பக்கத்துல அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் நிக்கிறாரு அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு தான் அவர் எழுதுறாரு. மற்றபடி வந்து அந்த வலது பக்கம் இடது பக்கம்ங்கிற கான்செப்ட் வந்து இந்த இடத்துல கிடையாது. லூக்கா வந்து அந்த கிரேக்கத்துல எழுதும்போது அதை எதை காண்பிக்கிறார் அப்படின்னா, இது ஒரு விஷயம் இல்லை, இது ஒரு அதே போல அவருக்கு குத்துமதிப்பா ஏதோ ஒன்று அங்க தெரிஞ்சது அப்படிங்கிறது இல்ல. லிட்ரலா அந்த தூபபீடம் பக்கத்துல ஒரு தூதன் வந்து நிக்கிறாரு அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு தான் வலது பக்கத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப சகரியா வந்து அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அப்ப இங்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சந்தோஷம் அப்படி மகிழ்ச்சி இந்த ரெண்டும் நம்மளுக்கு வந்து ஒண்ணுதான். அந்த கிரேக்க மொழியில அது என்னன்னா, சந்தோஷம்ங்கிறது வந்து உள்ளான ஒரு காரியம், ஜாய் அப்படிங்கிறது வந்து மனதுக்குள்ள இருக்கிற ஒரு சந்தோஷம். மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது வெளியில நம்ம காண்பிக்கிற ஒரு பார்ட்டி வச்சு சந்தோஷப்படுறது, பாடுறது, ஆடுறது, இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்ஷனோட செய்யற காரியம் வந்து மகிழ்ச்சி வெளிப்படுத்துறது. இதுதான் வந்து அந்த கிரேக்க. அப்போ சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் சொல்லும்போது உனக்குள்ளேயும் நீயும் வெளியில வந்து அதை சந்தோஷமா காண்பிக்க போற, வெளியில உன்னோட கூட சேர்ந்து மற்றவர்களும் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கறத வந்து அவர் சொல்றாரு. கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். சோ முதல்ல வந்து சொல்லப்பட்டது, யோவானை குறித்து சொல்லப்பட்டது, முதல்ல சொல்லப்படுறது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னா, இவர் வந்து நம்ம இவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர் வந்து ஒரு வனாந்திரத்துல போயிடுறாரு, தனியா தான் இருக்கிறாரு, அவர் ஜனங்கள் கூட மிங்கிளாகி இல்லை. ஏன்னா அவர் ஆசாரியர் அப்படின்னு சொல்லும்போது அவர் இருந்திருக்கலாம். ஆனா அவர் வந்து தேவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர், அதை அறிந்து தேவ ஊழியத்திற்கென்று தன்னை ஆயத்தப்படுத்துகிறவர். அவர் வந்து வழிதான் இருக்கிறார். யோவான் ஸ்நானன் வராரு அப்படின்னா, எலியா வரும்போது ஒரு பயம் இருந்தது. ஓபதியா தீர்க்கதரிசி வந்து அவர் கேட்பாரு, ஓபதியா வந்து கேட்பாரு, இது நீ வந்திருக்கிறீரோ உன் தலையை வாங்கணும்ல இருக்கிறாங்க அந்த மாதிரி. அப்போ எலியா வந்திருக்கேன்னு போய் சொல்லு அப்படின்னா, எலியா வராருன்னா எல்லாருக்கும் ஒரு பயம். ஏன்னா அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுவாரு. அவர் சொன்னா கடவுள் எல்லாத்தையும் செஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்லி. சாமியல் வராரு அப்படின்னு சொன்னா ஒரு பயம், ஞானி திருஷ்டிக்காரன் வராரு அப்படின்னு சொல்லி, ஓ உங்க வீட்டுக்கா வராரு அப்படின்னு. அப்ப அந்த காலத்துல வந்து அவங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னாலே வந்து அந்த அளவுக்கு ஜனங்களுக்குள்ள என்னவா இருக்கும், தேவனிடத்துல இருந்து என்ன வருது அப்படிங்கிற ஒரு பயம் கலந்து ஒரு காரியம் வந்து இருந்தது. அதே போலதான் யோவான் ஸ்நானனும் இருக்கிறார். அப்ப யோவான் ஸ்நானன் வந்து அவ்வளவு ஒதுங்கி இருக்கும் போது மேபி அவங்க அம்மா அப்பா எப்படி நினைச்சிருப்பாங்களோ, இல்ல என்ன யோசிச்சிருப்பாங்களோ, அத முதல் வார்த்தை அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக அவன் பெரியவனாய் இருப்பான். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இயேசு கிறிஸ்து கூட சொல்வாரு மத்தேயு 11:11, ஸ்ரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை அப்படின்னு சொல்லி, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு
மெய்யாகவே சொல்லுகிறேன். அப்ப ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்ல அவர் பெரியவராய் இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய பிசிக்கல் அப்பியரன்ஸோ இல்ல அவரு நடந்து கொண்ட விதமோ தன்னை பெரியவனாய் தன்னை காட்டி கொண்டதோ இல்ல, அவர் தேவனால் கர்த்தருக்கு முன்பாக அவர் பெரியவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது மேசியாவை குறித்து அவர் சொல்லி அநேக ஜனங்களை திருப்புறாரு, தேவன் அவரோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத அறிந்ததுனாலதான் அவர் வந்து ஜனங்களுக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு அவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி. இப்ப ஏன் அப்படின்னா அதுக்கு ரீசன் கர்த்தருக்கு முன்பாக அவர் வந்து பெரியவராக இருந்தார். 66வது வசனம் லூக்கா 1:66 நம்ம பார்க்கிறோம், அது லேட்டர் வருவோம். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளை மேல் இருந்தது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி முதலையும் அவர் பறக்கும்போது பரிசுத்த ஆவி வந்து கன்சீவ் ஆகும் போதே அந்த பரிசுத்த ஆவினால் அவர் அந்த பிள்ளை வந்து நிரப்பப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான் அப்படிங்கிறது அவருடைய லைஃபையே வந்து குறித்து தேவனிடத்துல இருந்து சகரியா அந்த வார்த்தையை பெறுகிறார். அடுத்து திராட்சரசமும் மதுவும் குடியான், அதை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். திராட்சரசம் அப்படிங்கிறது என்ன, மது என்ன அப்படிங்கிறது. திராட்சரசம் அப்படிங்கிறது வந்து ஃப்ரெஷ் வைன், ஃபர்மெண்டட் வைன் வந்து மது. அதையும் வந்து அந்த காலத்துல ரபிமார்கள் இல்லை யூதர்கள் எல்லாருமே எப்படி குடிச்சாங்கன்னா வாட்டரோட மிக்ஸ் பண்ணி குடிச்சாங்க. அது ரொம்ப அவங்கள வந்து தன்னிலை அறியாம பிஹேவ் பண்ற அளவுக்கு இல்லை, அவங்க தேவைக்கு ஏற்ப வந்து குடித்து கொண்டாங்க. ஆனா அதை வந்து இவர் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றாரு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, இவர் வந்து செப்பரேட்டட் ஃப்ரம் த அதர் பீப்புள், கான்செக்ரேட்டட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு இது அந்த நஸ்ரேயவரத்துல ஒரு பகுதி. முழுவதுமாய் அவர் நஸ்ரேயன் அப்படிங்கிறது இல்ல, தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு திராட்சரசம் அதுவும் குடியான். தான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டிருப்பான். அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். தேவனுடைய கண்ட்ரோல்ல தான் இவர் வந்து ஃபுல்லாவே எல்லாம் செய்ய போறாரு. ஏன்னா பெரிய ராஜா தேவனே வரப்போறாரு, அவருக்கென்று இவர் காரியங்களை செய்ய போறதுனால முழுவதுமாய் பரிசுத்தாவின் கண்ட்ரோல்ல. ஏன்னா பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டிருப்பான் அப்படிங்கிறத லூக்கா வந்து இன்னொரு சில இடங்கள்ல சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த கண்ட்ரோல் வந்து யார் கையில இருக்கு, அவங்களுடைய லைஃப் அவருடைய இன்சிடென்ட்ஸ் எல்லாமே யாரோட கையில இருக்கு அப்படின்னா பரிசுத்தாவியாரின் கையில. அவன் இஸ்ரவேல் சந்ததியால் அநேகரை அவர்கள் தேவனாக கத்தெடுத்து தட்டுவான். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 18வது வசனம், அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி இதை நான் எதினால் அறிவேன் அப்படின்னு சொல்றாரு. இதை நான் எதினால் அறிவேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து இதை வாசிக்கும் போது நான் யோசிப்பேன், சக்கரியா வந்து கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? சரி, அவரும் வந்து வயது சென்றவர், இயற்கை தானே, நேச்சுரல் தானே. ஒரு ஹியூமன் வந்து இப்படி போய் ஒருத்தர் சொல்லும் போது எப்படி ஆப்ரஹாம் சாராவுக்கு சொல்லும்போது சாரா வந்து நகைத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது நேச்சர் தானே, அவங்களுக்கு இத்தனை இதாக ஆயிடுச்சு, தேவன் மேல நம்பிக்கை விசுவாசம் அப்படின்னு சொன்னாலும் இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வியில வந்து என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு யோசனை. அப்போ இதை நான் எதினால் அறிவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து எதினால் அப்படின்னு கேட்டிருக்கு. ஆனா கிரேக்க இதுல அதனுடைய அர்த்தம் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு அடையாளம் கேட்கிறாரு. வாட் ஷால் ஐ பை வாட் ஷால் ஐ நோ திஸ் அப்படின்னு இருக்குது இங்கிலீஷ்ல. பை வாட் ஷால் ஐ நோ திஸ். அந்த பை வாட் அப்படிங்கிறது வந்து என்ன அடையாளத்தினால நான் இதை புரிஞ்சு கொள்வேன் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவர் வந்து ஒரு அடையாளத்தை அந்த இடத்துல கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை. சரி, அப்ப அவருக்கு நம்பிக்கை இல்லை விசுவாசிக்கல அப்படின்னு காபிரியல் கீழே சொல்றாரு. அப்ப அது நேச்சர் தானே ஒரு கேள்வி கேட்கறதுல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இத அடுத்த மரியாளுடைய இன்சிடென்ட் வருது. ஸோ மரியாளோடதையும் இவரோடதையும் பார்க்கும்போது மரியாள் வந்து எப்படி கேட்கிறாங்கன்னா 29வது வசனத்துல, அவளும் அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் அப்படின்லாம் சொன்னதுக்கு அப்புறம் 34வது வசனத்துல மரியாள் கேட்கிறாங்க தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி. அப்ப இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களும் வந்து இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து சைன் கேட்கல, தான் வந்து ஒரு கன்னியா இருக்கும்போது இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அடையாளம் கேட்கல, இவங்க நடக்கும்னு நம்புறாங்க. ஆனா அதை எப்படி என்ன ப்ராசஸ்ல அது போகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல, அதை அவங்க கேட்கறாங்க. இந்த இடத்துல இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஆசாரிய ஊழியம் செய்கிறவர். அப்ப ஏற்கனவே தேவனுடைய நியாய பிரமாணத்தை நன்கு கற்று அறிந்தவங்க, தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் வந்து நடந்து கொள்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நியாய பிரமாணத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உள்ள வர முடியும் அப்படின்னு ஒரு சீட்டை பெற்று உள்ள வந்து, இது யார் வந்திருக்கிறா அப்படின்னா காபிரியல் தூதன் வந்திருக்கிறாரு. தூதன் அப்படி சொல்லும் போது நீங்க ஒரு அடையாளத்தை கேட்குறீங்க அப்படின்னா சுத்தமா
தேவனுடைய வார்த்தை மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அது காண்பிக்குது. அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு, தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காப்ரியேல். நான் காப்ரியேல்னு அவர் சொல்லல. அப்ப இது எப்படி சொல்றாங்கன்னா, லூக்கா எப்படி இதை எழுதியிருக்கிறாரான்னா, காப்ரியேல் ஒரு செய்தியை கொண்டு வர்றது, ஒரு சந்தோஷமா ஒரு செய்தியை கொண்டு வரும்போது இப்ப அத்தாரிட்டேட்டிவா பேசுறாரு காப்ரியேல். என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தேவ சன்னிதானத்தில் இருந்து நிற்கிற காப்ரியேல், தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காப்ரியேல் அப்படின்னு சொல்லி. அப்போ அவருடைய சன்னிதானத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த காடோட பிரசன்ஸ்ல நின்று நான் உன்கிட்ட பேசுறேன், நீ ஆனா என்கிட்ட ஒரு அடையாளத்தை கேட்கிற அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல காப்ரியேல் அந்த தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். காப்ரியேல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் காட் இஸ் மை ஸ்ட்ரென்த், அப்படி இல்லைன்னா இஸ் த மைட்டி மேன் ஆஃப் காட். அப்ப தேவனுடைய சன்னிதானத்துல இருக்கிற ஒரு பராக்கிரமுள்ள ஒரு தூதன் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும், அந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம்னா நற்செய்தி அப்படின்னு சொல்லப்படுறது. நற்செய்தி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும் குட் நியூஸ். குட் நியூஸ்னா காஸ்பல். சரியா? அப்போ காஸ்பலை நீ நிராகரிக்கிற. அப்ப நான் பாக்குறேன், இதை பார்க்கும்போது நம்மளுடைய லைஃப்ல நம்ம நிறைய சின்னதா சரி ஒரு அவிசுவாசம், சரி சின்னதா ஒரு டவுட்டு கடவுள்கிட்ட அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது எவ்வளவு தூரத்துக்கு தேவன் பார்க்கிறாரு அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையிலும் கூட எனக்கு இது ரொம்ப பெருசா தெரிஞ்சது. ஏன்னா முன்னாடி அதை வாசிக்கும் போது தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காப்ரியேல் அப்படிதான் நான் வாசிப்பேன். பட் இது அவ்வளவு அத்தாரிட்டேட்டிவா அவர் பேசுறாரு. நான் யார் தெரியுமா, நான் எங்க இருந்து வந்திருக்கிறேன், நீ என்ன விசுவாசிக்கல அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லிட்டு அடுத்து அவர் சொல்றாரு, இந்த நற்செய்தியை அறிவிக்க நான் அனுப்பப்பட்டு வந்தேன். அப்ப தேவனால அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன் ஒண்ணு, ஆனா நீ விசுவாசிக்கல. ரெண்டாவது, நான் நற்செய்தியை அறிவிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது மேசியாங்கிறவர்லாம் வரப்போறாரு. அப்போ அது நற்செய்திங்கிறது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. காஸ்பல் அப்படிங்கிறது இன்னைக்கு காஸ்பலை ரிஜெக்ட் பண்ணா உங்களுக்கு நரகாக்கினை, நீங்க காஸ்பலை விசுவாசிக்கல அப்படின்னு சொன்னா. அப்ப அந்த நற்செய்தியை நீ விசுவாசிக்கல அப்படிங்கிற அளவுக்கு அது அந்த வார்த்தையை விசுவாசியாமல் ஒரு அடையாளத்தை கேட்டது ஒரு ஆசாரியன் கேட்டது. அதுவும் ஒரு ஆசாரிய குடும்பத்துக்குள்ளேயே இருந்து வந்தவங்க, எந்த ஒரு கலப்பும் இல்லாம அப்படியே ஆசாரிய வழி இதுல வந்தவங்க, சீட்டு கிடைத்து நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க ஒரு வேண்டுதலை செய்து கொண்டே இருக்கிறீங்க, அந்த வேண்டுதலுக்கு பதிலும் வந்திருக்கிறது. இதுக்கு பின்னாடி வரப்போகிறதுலாம் பெரிய அற்புதமான காரியங்கள். அந்த நற்செய்தியை அறிவிக்க வந்த என்னிடத்துல நீ எதனால் அப்படின்னு சொல்லி கேட்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறார். அப்ப இதை எனக்கு பார்க்கும்போது இது ரொம்ப பெரிய ஒரு தவறாய் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறதா வாசிக்கும் போது, சகரியாவும் பாவம் தானே, அவருக்கு வயசாயிட்டல அப்படின்னு தான் எனக்கு வாசிக்க தோணுச்சு. ஆனா தேவனுடைய பார்வையில பார்க்கும்போது நம்ம கொஸ்டின் கேட்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா நம்மளுடைய விசுவாசம் எங்க தவறி போகிறதுங்கிறது நம்ம தெரியாம பண்ணிடுறோம். ஆனா தெரியாம கூட நம்ம பண்ணக்கூடாது. நம்ம கிறிஸ்தவர்கள் அவ்வளவு தூரம் வசனங்களை கேட்டிருக்கிறோம், அவ்வளவு தூரம் கடவுளுக்குள்ள இருக்கிறோம், வளரணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படிங்கிறப்போ ஒவ்வொருத்தரையும் சரி நம்ம மனிதர்கள் தானே, நம்ம பலவீனமானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நான் அதை அடிக்கடி சொல்லுவேன். அப்ப அதை சொல்லக்கூடாது. எவ்வளவு ஞானமா இருக்கணும், எவ்வளவு அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு அதை விசுவாசிக்கணும் அப்படிங்கறது நான் இந்த வார்த்தையில கற்றுக்கொண்டேன். அப்போ அனுப்பப்பட்டு வந்தேன், இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப தகுந்த காலத்தில் அப்படின்னு சொல்லும்போது யோவான் ஸ்நானன் பிறக்கும் வரைக்கும், ஏன்னா நம்ம பின்னாடி பார்க்கிறோம் யோவான் ஸ்நானன் பிறந்து அந்த யோவான் அப்படின்னு பேர் எழுதவும் அவருடைய வாய் திறக்கப்படுது. அப்ப இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய். அப்ப ஏன் இந்த தண்டனையை கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இவர் பேசி இருந்தாருன்னா இன்னும் கூட வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு இது எப்படி நடக்குமோ அப்படின்னு அவர் சொல்லியிருக்க கூடும்னு தேவனுக்கு தெரிந்ததுனால என்னவோ அவர் ஊமையா இருக்கிறாரு. ஆனா பின்னாடி இருக்கிற வசனங்களை நம்ம பார்க்கும்போது அவர் காது கேளாதபடி காதும் அவர் கிடைக்கப்பட்டது. 62வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், 1வது அதிகாரம் 62. அதன் தகப்பனை நோக்கி இதற்கு என்ன பெயரிட மனதா இருக்கிறேன் என்று செய்கையினால் கேட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கிரேக்க இதுல இதனுடைய விளக்கத்தை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு காதும் கேட்கல, அவருக்கு வாயும் பேச முடியாம ஆகிறது. ஏன்னா அவருடைய பேர் யோவான் அப்படின்னு சொல்லி எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள்.
64வது வசனத்துல, உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டது, தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவனோட வாய் நாவு அப்படின்னு சொல்லும்போது போத் அந்த ஹோல் இயர் அண்ட் வாய், இந்த என்னது காதுகளும் வாயும் அதை வந்து சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கம்ப்ளீட்டா காதும் கேட்காம வாயும் பேச முடியாம அவர் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அவர் வந்து இந்த தண்டனை இல்லாம வேற ஏதாவது தண்டனை கொடுத்திருந்தா அவர் வாயினாலேயும் இந்த நற்செய்திக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்திருக்கும். அதனால அவர் வந்து வாய் அடைக்கப்பட்டு போகிறார். இப்ப ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததனால் ஆச்சரியப்பட்டார்கள். அப்ப நம்மளுக்கு தெரியும், தூபத்தை காட்டிட்டு உடனே வெளியில வந்துருப்பாங்க. ஏன்னா தூபம் காட்டுகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தடவை இப்படி போறாங்க. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பாவ மன்னிப்பு பிராயச்சித்த நாள், அந்த நாளுக்கு மட்டும்தான் அவங்க உள்ள போக முடியும். ஸோ அப்படி போகும்போது அவங்க எவ்வளவு சீக்கிரம் போறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து வெளியில வரதாதான் வந்து எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம், ஹிஸ்டரியிலையும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தேவனுடைய காரியம் வந்து அவ்வளவு மகா பரிசுத்தம் வல்லமை உள்ளது. தங்களை சுத்திகரித்து கொண்டு உள்ள போயிட்டு தூக்கம் கட்டிட்டு உடனே வந்துதான். ஆனா இவர் வர்றதுக்கு வந்து லேட் ஆகுது. ஸோ தெரியுது ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப நம்ம பார்க்கலாம், மல்கியால இருந்து இந்த இயேசு கிறிஸ்துவின் காலம், இந்த சகரியாவின் காலம் வரைக்கும் அப்படியே அமைதியா ஒண்ணுமே இல்லை. போறாங்க வராங்க, தேவனுடைய வார்த்தைகள்லாம் இன்னும் தெரியல. இந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கும்போது இத்தனை வருஷம் கழிச்சு இவருடைய வாய் வந்து அடைக்கப்படுகிறது. ஆனா தேவன் வந்து தன்னை வெளிப்படுத்த ஆயத்தமாகிறார். அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த சைலன்ஸ் இஸ் புரோக்கன் அப்படின்னு சொல்லி இவர் சைலண்ட் ஆகிறாரு. ஆனா தேவன் இத்தனை நாள் சைலண்டா இருந்தது வந்து இன்னைக்கு அது உடைக்கப்பட்டு அவர் தன்னுடைய காரியத்தை அவர் வெளிப்படுத்த போகிறார். அதற்கு ஒரு ஆயத்தமா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்தனால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்த போது அவர்களிடத்தில் பேசக்கூடாது இருந்தான். அதனால் தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவர் தரிசனம் இல்லை, லிட்ரலா தான் எல்லாத்தையும் வந்து பாக்குறாரு. அப்ப இவங்க வந்து வெளியில என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவன் வந்து ஒரு தரிசனத்தை கண்டிருப்பான் அப்படின்னு சொல்லி அவனும் அவர்களுக்கு செய்கை காட்டி ஊமையனாய் இருந்தான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். அதுக்கப்புறமும் கூட அவர் அங்க இருந்து அவனுடைய ஊழியத்தின் நாட்கள், அவருடைய காரியங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு போறாரு. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாக எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தார். அப்ப நிந்தையை நீக்கும்படியாக அப்படின்னு சொல்லும்போது, அந்த காலத்துல வந்து பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்னா அது எப்படி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க செய்த குற்றத்திற்கான தேவனுடைய தண்டனை அப்படிங்கிற மாதிரிதான் எடுத்துக்குவாங்க. அதனால இப்ப அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஆசாரிய குடும்பத்துல இருக்கிறாங்க, தேவனுக்கு பிரியமா தான் எல்லாம் செய்யறாங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால அவங்களுக்கு அது ஒரு நிந்தையாக இருந்தது அவங்களுடைய சமுதாயத்துல, அவங்களுடைய குடும்பத்தார் மத்தியில. அதனால அவங்க வந்து சொல்றாங்க, ஜனங்களுக்குள்ளேயும் எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் அப்படின்னு சொல்லி. அப்போ இதுல ஒன்னொன்னுலயும் வந்து நம்மளும் கற்றுக்கொள்கிறது என்னன்னா, நம்மளும் எத்தனையோ நேரத்துல வந்து இந்த எலிசபெத்தை போல இப்ப நம்ம எலிசபெத்துடைய பேர் அர்த்தமே நம்ம வந்து பார்த்தோம், மை காட் இஸ் அன் ஓத் அப்படின்னு சொல்லிட்டு, தேவன் உறுதியானவர் அப்படின்னு சொல்லி. ஆனா என்னதான் வந்து அவங்க அந்த பெயரை வைத்திருந்தாலும் சகரியா காட் ரிமெம்பர்ஸ் அப்படிங்கிற பெயர் அவர் வைத்திருந்தாரு. கர்த்தர் வந்து எதையும் மறக்கிறதுல அவர் வந்து ஞாபகம் வைத்திருக்கிறவர் அப்படின்னு சொல்லி. ஆனா 2 பேருடைய பெயர் அர்த்தத்துக்கும் மாறாக தான் 2 பேருமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறத நம்ம, என்னதான் கடவுளுக்கு உண்மையா அவங்க நடந்து கொண்டு இருந்தாலும் தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத மறந்து போனதுனாலதான் சகரியாவுக்கு அந்த ஒரு அவிசுவாசமான ஒரு வார்த்தை அடையாளம் தாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. அதே மாதிரி எலிசபெத் வந்து பெரிய நிந்தையாய் அதை ஏன் உணர்ந்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, தேவன் உறுதியானவர், தனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் வந்து, வாக்குத்தத்தங்கள்னு சொல்லும்போது இவங்க அந்த பழைய ஏற்பாடு முழுவதுமா நம்பினவங்க, பழைய ஆகமங்களை எல்லாம் கற்று தேர்ந்தவங்க. அப்போ அதையெல்லாம் பார்த்தும் கூட நம்மளே மாதிரி நம்ம எத்தனையோ அற்புதங்களை நம்மளுடைய லைஃப்லயும் பார்த்துருக்குறோம், நம்ம பைபிள் மூலமாவும் பார்த்துருக்குறோம், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய லைஃப்லயும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம எல்லாவற்றையும் மறந்து போகிறோம். அப்போ அவங்க பெயர்கள் வந்து யூதர்கள் நிறைய அர்த்தங்களோட வந்து வைத்து கொண்டாங்க. ஆனா நான் ஏற்கனவே நம்ம சொல்ற மாதிரி
வேதத்துல ஒவ்வொருத்தருடைய பெயரும் அவங்களுடைய லைஃபுக்கே அது வந்து ரிலேட் ஆகுது. காட் அவ்வளோ பெரிய ஒரு ட்ரெஷரா வந்து அதில் வைத்திருக்கிறார். அநேகருடைய பெயர்களை நம்ம பார்க்கும்போது எதர் அவங்க செய்ய போற காரியத்திற்கு ஏற்றாப்புல அவங்களுடைய பெயரின் அர்த்தங்கள் இருக்கும், இல்லை அவங்களுடைய வாழ்க்கையை குறித்தான காரியங்களை குறித்து அவருடைய பெயர்களின் அர்த்தம் இருக்கும். இங்க சகரியாவுக்கு வந்து யூ ரிமெம்பர், காட் ரிமெம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெயரின் அர்த்தம். அது போல அந்த அம்மா எலிசபெத் அவங்களுடைய பெயர் அர்த்தம் வந்து காட் இஸ் மை ஓத், அதாவது தேவன் வந்து உறுதியானவர் அப்படிங்கிறது. அப்ப இந்த ரெண்டுக்கும் மாறா நீங்க இருந்தாலும் தேவன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய வல்லமை, அவருடைய அற்புதத்தை அவர் வந்து காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம்.